கர்த்தாவே மை துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, அப்பா மை துதிக்கிறோம். நன்றியோடு மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆண்டவரே, விசுவாசத்துல நாளுக்கு நாள் பலப்பட, ஆண்டவரே உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் காணப்பட கிருபை செய்யுங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். பவுல் கொரிந்து சபையை பார்த்து சொல்றாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. கிறிஸ்து எனக்கு முன்மாதிரியா இருக்காரு. அவர் எப்படி இருக்காரோ அது போலவே நானும் இருக்கேன். என்னைய மாதிரியா வச்சு என்னைய நீங்க பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இது தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது எதுல எல்லாம் மாதிரியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுறாரு. 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 12வது வசனத்துல, உன்னை ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதே மாதிரி பவுல் இந்த காரியங்கள் எல்லாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறாரு. நம்மளும் பவுல மாதிரி கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களா பவுல் சொன்ன வார்த்தையின்படி வாழ அழைக்கிறோம். சகோதரரே, நீங்கள் எல்லாவற்றிலும் என்னை நினைத்து கொண்டு, எல்லாத்திலையும் பவுலை நினைத்து கொண்டு, அவர் எப்படி நடந்தாரு, அவருடைய வாழ்க்கையில இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொண்டு, நான் உங்களுக்கு ஒப்புவித்தபடி நீங்கள் கட்டளைகளை கை கொண்டு வருகிறதன் நிமித்தம். அந்த கொரிந்து சபை மக்கள் எல்லாவற்றையும் பவுல நினைச்சு பாக்குறாங்க. அவர் என்னெல்லாம் கற்றுக் கொடுத்தாரோ, எதெல்லாம் கட்டளையா சொன்னாரோ, எப்படி எப்படி வாழணும்னு சொன்னாரோ அதெல்லாம் அப்படியே செய்து வந்தாங்க. அதனால கை கொண்டு வருகிறது நிமித்தம் உங்களை புகழுகிறேன். பாராட்டுறாரு பவுல் கொரிந்து சபைய. ஏன்னா கொரிந்து சபை பவுல் மூலம்தான் உருவாக்கப்பட்டது. பவுல் என்ன கற்றுக் கொடுத்தாரோ அதை அவங்க பின்பற்றதுனால உங்களை புகழ்கிறேன். ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாயிருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கு புருஷன் தலையாயிருக்கிறான் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாயிருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒரு மனைவிக்கு புருஷன் தலை, புருஷனுக்கு கிறிஸ்து தலை, கிறிஸ்துவுக்கு தேவன் தலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. மனைவி கணவனுக்கு கீழ்பட்டு இருக்கிறான், அவன் சொல்றது கேட்டு நடக்கணும். அடுத்து அதுக்கு மேல கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து புருஷன் கிறிஸ்து சொல்றபடி வாழுகிறவங்களா, அவருடைய ஆளுகைக்கு கீழ்பட்டவங்களா இருக்கணும். தேவன் கிறிஸ்துவுக்கு தலையாயிருந்து நடத்துகிறத இங்க சொல்லியிருக்கு. ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, தன் தலையை மூடிக்கொண்டிருக்கிற எந்த புருஷனும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறான். ஜெபம் பண்ணும்போது அப்படின்றது நம்ம தேவனோடு பேசுறோம். தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போது அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தைய கர்த்தர் நம்ம கூட பேசும்போது இந்த 2 சம்பவம் நடக்கும். கர்த்தருடைய வார்த்தையை பேசும்போது இந்த 2 நடக்கும்போது புருஷன் தன்னுடைய தலைய மூடிக்கொண்டா அவன் தன்னுடைய தலைய கனவீனப்படுத்துகிறான் அர்த்தம். ஆனா அதே நேரம் பெண்கள் ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது போதாவது தன் தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரீயும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள். அது அவளுக்கு தலை சிரைக்கப்பட்டது போல் இருக்கும். மனைவி ஸ்திரீ தலைய மூடிக்கொள்ளணும். ஜெபம் பண்ணும் போதும் கர்த்தருடைய வார்த்தையை பேசும்போதும் தலைய மூடிக்கொள்ளணும். ஸ்திரீயானவள் முக்காடிட்டு கொள்ளாவிட்டால் தலைமயிரையும் கத்தரித்து போட கடவள்.
தலைமயிர் கத்தரிக்கப்படுவதும் படுகிறதும் சிரைக்கப்படுகிறதும் ஸ்திரீக்கு வெட்கமானால் முக்காடு இட்டு கொள்ள கடவள். ஒண்ணு முக்காடு போடு, இல்லைன்னா தலைமுடிய கத்திரித்து போடு அப்படின்னு சொல்றார். உனக்கு தலைமுடிய கத்திரிச்சு போடுறது வெக்கமா இருந்தா முக்காடு போட்டுக்கோ. அடுத்ததாக, புருஷனானவன் தேவனுடைய சாயலும் மகிமையுமாய் இருக்கிறபடியால், தேவனோட இமேஜ் புருஷன், தேவனுடைய மகிமை புருஷன் அப்படி இருக்கிறதுனால தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டியதில்லை, தலையை மூட வேண்டிய தேவையில்லை. ஸ்திரீயானவள் புருஷனுடைய மகிமையாய் இருக்கிறாள். ஸ்திரீயோட புருஷனுக்கு மகிமையா இருக்கிறதுனால தலையை மூடிக்கொள்ளணும். புருஷன் ஸ்திரீயிலிருந்து தோன்றினவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனிலிருந்து தோன்றினவன். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 21-22 வசனத்துல சிருஷ்டிப்புல நம்ம பார்த்தோம்னா, ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வர பண்ணி அவனுடைய விலா எலும்பை எடுத்து கர்த்தர் மனுஷிய உருவாக்குனாரு அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கிறோம். அப்ப மனுஷன்ல இருந்து உருவாக்கப்பட்டதான் மனுஷி, புருஷனிலிருந்து தோன்றினாள். புருஷன் ஸ்திரீக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள் அல்ல, ஸ்திரீயே புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள். நம்ம ஆதியாகமத்துல வாசிக்கிறோம், ஆதாமுக்கு ஏற்ற துணையாக ஏவாள தேவன் உருவாக்கினார் அப்படின்னு. அப்ப ஸ்திரீ புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள். ஆகையால் தூதர்களின் நிமித்தம் ஸ்திரீயானவள் தலையின் மேல் முக்காடு இட்டு கொள்ள வேண்டும். அதனால பெண்கள் முக்காடு இட்டு கொள்ள வேண்டும். ஆகிலும் கர்த்தருக்குள் ஸ்திரீ இல்லாமல் புருஷனும் இல்லை, புருஷன் இல்லாமல் ஸ்திரீயும் இல்லை. கர்த்தருக்குள்ள நம்ம பார்த்தோம்னா ஆண்கள் இல்லாம பெண்கள் இல்ல, பெண்கள் இல்லாம ஆண்கள் இல்ல. கலாத்தியர் 3வது அதிகாரம் 28வது வசனம், உங்கள் யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். நம்ம எல்லாம் ஆண் பெண் அப்படின்ற வித்தியாசம் எல்லாம் கிடையாது, கிறிஸ்துவுக்குள்ள எல்லாரும் ஒன்றுதான். ஸ்திரீ ஆனவள் புருஷனிலிருந்து தோன்றுகிறது போல புருஷனும் ஸ்திரீயினால் தோன்றுகிறாள். சகலமும் தேவனால் உண்டாயிருக்கிறது. எப்படி ஸ்திரீ புருஷன்ல இருந்து தேவன் ஆதியாகமத்துல படைத்தாரோ, ஆனா அந்த ஸ்திரீயோட வயிற்றுல இருந்துதான் குழந்தை பிறக்கிறதுனால புருஷனும் ஸ்திரீயினால் தோன்றுகிறான். ஆனா சகலத்தையும் உண்டாக்குகிறது தேவன் தான். ஸ்திரீயானவள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகையில் தன் தலையை மூடிக்கொள்ளாமல் இருக்கிறது லட்சணமாய் இருக்குமோ என்று உங்களுக்குள்ளே நிதானித்துக் கொள்ளுங்கள், நீங்களே நிதானிச்சு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றாரு. தலையை முக்காடு இட்டு கொள்ளாமல் இருக்கிறது லட்சணமாய் இருக்காது. புருஷன் மயிரை நீளமாக வளர்க்கிறது அவனுக்கு கனவீனமாய் இருக்கிறது என்றும், ஸ்திரீ தன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவளுக்கு மகிமையாய் இருக்கிறது என்றும் சுவாபமே உங்களுக்கு போதிக்கிறதல்லவா. பெண்கள் முடி நீளமா இருந்தா அது அவளுக்கு மகிமையா இருக்கு, ஆண்கள் முடிய அதிகமா வளர்த்தா அது கனவீனமா இருக்கு. இது நம்மளோட சுவாபமே நமக்கு அதை போதிக்குது. தலை மயிர் அவளுக்கு முக்காடாக கொடுக்கப்பட்டு இருக்கிறதே, ஒரு முக்காடை போல தலைமயிர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகிலும் ஒருவன் வாக்குவாதம் செய்ய மனதாயிருந்தால் எங்களுக்கும் தேவனுடைய சபைகளுக்கும் அப்படிப்பட்ட வழக்கம் இல்லை என்று அறிய கடவன். இத குறிச்சு வாக்குவாதம் செய்யறது எங்களுக்கும் சபைக்கும் வழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத பாக்குறோம். அப்ப இந்த நாள்ல என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, கிறிஸ்துவை பவுல் பின்பற்றுகிறது போல என்னை பின்பற்றுங்கள் பவுல் சொல்றாரு. கிறிஸ்துவுக்கு
தன்னுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கிறவரா பவுல் இருந்தாரு. அது போல நம்மளும் ஆண்டவரை பிரதிபலிக்கிறவங்களா இருக்கணும். அடுத்ததா தீர்க்க தரிசனம் சொல்லும் போது, ஜெபம் பண்ணும் போது பெண்கள் முக்காடு போட்டுக்கொள்ளணும். ஆண்கள் முக்காடு போட வேண்டியதில்லை. ஏன்னா அவங்க தேவனுடைய சாயலா இருக்காங்க, தேவனுக்கு மகிமையா இருக்காங்க அப்படின்றத தியானிச்சோம். புருஷனுக்காக ஸ்திரீ உண்டாக்கப்படல, ஸ்திரீயே புருஷனுக்காக உண்டாக்கப்பட்டா. ஆனா கர்த்தருக்குள்ள ஆண் பெண் அப்படின்ற வித்தியாசம் எல்லாம் கிடையாது. ஸ்திரீ இல்லாம புருஷன் இல்ல, புருஷன் இல்லாம ஸ்திரீ இல்ல அப்படின்றத பார்த்தோம். எல்லாத்தையும் உண்டாக்கினது தேவன் தான். அதனால நமக்கே தெரியும் ஸ்திரீ முக்காடிட்டு கொள்கிறது லட்சணமானது அப்படின்றது தெரியும். பெண்கள் முடிய அதிகமா வளர்க்கறது அவங்களுக்கு மகிமையா இருக்கும். ஆனா புருஷன் முடிய அதிகமா வளர்க்கறது கனவீனப்படுத்துறதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டது. இத குறிச்சு வாக்குவாதம் பண்ண எனக்கு மனசு இல்ல. ஏன்னா அது எங்களுக்கும் சபைக்கும் வழக்கம் இல்ல. வாக்குவாதம் பண்றது எங்களுக்கு வழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை போல நாங்க மாற, ஆண்டவரே நீங்க என்னெல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறீங்களோ அதன்படி வாழ எங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்க. எங்கள் மூலம் ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படணும். ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழ ஏசப்பா உதவி செய்யுங்க. ஆண்டவரே எல்லா தடைகளை நீக்கி போடுங்க. ஆண்டவரே உம்மிலே பலன் கொண்டவர்களாய், உமக்கு மகிமையை கொண்டு வருகிறவர்களாய் எங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய ஞானத்தாலும் உம்முடைய பலத்தினாலும் உம்முடைய வல்லமையினால் நிரப்பி பயன்படுத்துங்க. அநேகர் உம்மை அறிந்து ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. நாங்களும் சுவிசேஷ பணி செய்ய கிருபை தாரும். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.